ஹாய் ஃப்ரெண்ட். அப்புறம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் பொங்கல் இது வரைக்கும் வந்து நிற்கிது. வீடெல்லாம் க்ளீனிங் ஆகிடுச்சா? புது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா? பொங்கலுக்கு வேண்டிய ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? நான் வந்து ட்ரெஸ் எடுக்கலை, இன்னும் உடம்பு சரியாகலை. அது அப்புறம் கூட்டத்தில் எங்கே போய்கிட்டு அப்புறம் ஏன்னா ஜலதோஷம் நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்கே வருவாங்க இல்லையா, ஜலதோஷம் பிடிச்சி அப்புறம் எல்லாம் இரும்புவாங்க, தும்புவாங்க. எதுக்கு வீணாக போயிட்டு ரிஸ்க் எடுக்கணும்? ட்ரெஸ் இருக்குது, என் தங்கச்சி பிள்ளை ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான் எல்லாருக்கும். எனக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று. ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கான், சுடிதாரு. பிள்ளை இன்றைக்கி ஊருக்கு போயிருக்கேன். தங்க பிள்ளை இங்கே தான் இருக்கேன், எங்கள் வீட்டில். இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் சென்னையில். பிள்ளை இன்றைக்கி இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போகிறான் இன்றைக்கி. அதனால் எனக்கு ட்ரெஸ் நேற்றுக்கே எடுத்து கொடுத்துட்டான். வச்சுக்குமா, போட்டுக்கோங்க, புது ட்ரெஸ் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், ஏன்ப்பா வீணாக செலவு பண்ணுற, வீண் செலவு பண்ணுற, 2 மாதமாக 2-3 மாதமாக வேலைக்கு போகிறான். இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைப்பா. இதே பெரிய செலவு தான். அவனுடைய அக்கா ஒன்று இருக்குது, பாப்பா, தங்கச்சி பொண்ணு. அது வரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், செலவு ஆகும்ப்பா, வச்சுக்க. அப்புறம் ஊரில் அப்பா அம்மா வந்துட்டு ஊரில் விவசாயம் நடுவு நடுறாங்க. அவங்க நிறைய ஒரு 10 ஏக்கர் கிட்ட நடுறாங்க. சரி, ஏதாவது செலவுக்கு கேட்பாங்க, வயலுக்கு போடுறதுக்காக. நீ வச்சுருப்பா, பணம் இருந்தால் உனக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும் அப்படின்னு செலவு பண்ணேன். நான் வாங்கிட்டு வந்துட்டான் ட்ரெஸ்ஸை. இப்போ சரி, ஃபுல்லாக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கானேன்ட்டு ஒத்துக்கிட்டேன். நான் செலவு பண்ணி என் பையனே நான் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். செலவு பண்ணாத குட்டி, சம்பளம் வந்துச்சுன்னா உனக்கு அந்த பெட்ரோல் செலவு, பைக்கில் போகிறான் வரான், அதனால் பெட்ரோல் செலவு, ரீசார்ஜ் பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, எங்கன்னா வெளியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. இப்போ நான் ஊருக்கு போய்ட்டுனா எப்போயாவது வெளியில் வாங்கி சாப்பிடுவான். இந்த ஸ்விக்கியே பிகிங்கிறாங்க, அதில் வாங்கி வச்சு சாப்பிடுவான். அந்த மாதிரி செலவு, சின்ன சின்ன அவன் தேவைகள் வேண்டிய செலவுகள்லாம் பண்ணிக்கோ. பாக்கி பணத்தை அப்படியே பேங்க்லேயே இருக்கட்டும்ப்பா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் வந்ததுன்னா கல்யாணத்துக்கு பணம் வேணும், அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு என்னமோ பொங்கலுக்கு என்னமோ பணம் கொடுக்குறாங்களாமே, நீங்களாம் வாங்கிட்டீங்களா? நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம், ஊருக்கு போகணும், ஊருக்கு போய்ட்டு தான் வாங்கணும். நாளைக்கு இன்றைக்கி நான் சனிக்கிழமை, நீ சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வருவார். எங்கள் வீட்டில் 2 கார்டு இருக்குது, என் பையன் பெரிய பையனுக்கு வாங்கி கொடுப்போம். நான் அதனால் போய்ட்டு வாங்கிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். ஏதோ தட்டுமுட்டு செலவுக்கு உதவும் இல்லை நமக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது, நல்லது தானே. ஏதோ நமக்கும் மக்களுக்கும் உதவியாக இருக்குன்னு தான் கொடுக்குறாங்க. ஏழை பழங்க இல்லாதவங்க எல்லாரும் சரி போயிட்டு வாங்கிக்கலான்னு இருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் வாங்கிட்டீங்களா? பொங்கல் பணம் வாங்கிட்டீங்களா நீங்கள்? அதாவது நம்ம வந்து கூட பிறந்தவங்க சகோதரன் தான் நமக்கு வந்து கொடுக்கணுங்க. என்ன போல் சிலருக்கு வந்து கிடைக்காத அந்த பாக்கியம். அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது, அதனால் கொஞ்சம் வாங்கிக்கிறோம். நம்ம சகோதரன் கொடுக்குற மாதிரி நினச்சி வாங்கிப்போங்க. அப்புறம் நேற்று எங்கள் அத்தை பொண்ணு சொன்னான், அவங்க ஊரில் வந்துட்டு யாருக்கோ பர்த்டேவாமா, ஒரு யாரும் அடுத்தது வழி தெரியல, அவங்க பையனுக்கு ஏதோ பர்த்டே வந்திருக்கு, கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. குக்கரு, ஒரு ஹாட் பேகு, அந்த மாதிரிலாம். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. மாதம் நாங்கள் போய்ட்டு ரேஷன் கார்டில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்களா வாங்கிப்போம். அது வாங்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். நாங்கள் இப்போ இதை பணம் கொடுக்குறாங்களா 3000 வந்தால் இது தீபாவளி பொங்கல் செலவுக்கு போகணும். தீபாவளினே வருது. ஏன்னா தீபாவளி இப்போ தான் போச்சு, அதனால் தீபாவளினே வருது. அப்புறம் நீங்களாம் வாங்கிட்டீங்களா? இப்படி பொங்கலுக்கு வேண்டிய பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் என் தங்க பையன் தான் எடுத்து கொடுத்துருக்கான் எனக்கு, அதை வச்சு பொங்கல் ஓட்டிடுவேன். பசங்க 2 பேரும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துடுவாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பட்டு புடவை மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பட்டு புடவை எடுப்பாங்க. அவனுக்கு எது தெரியுதோ அது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது, பெரிய பையனுக்கும் இப்படி இருக்குன்னு தெரியும். பட்டு புடவை தான் எடுத்துகிட்டு வருவாங்கண்ணா, எடுத்துகிட்டு வருவானுங்க 2 பேரும். அது எடுத்துகிட்டு வருவாங்க, அது போதும். எப்பவுமே நான் எடுப்பேன். இந்த வாட்டி உடம்பு முடியாததுனால நான் போகல, கடைகளுக்கு போகல. ஏன்னா இன்னும் ஜலதோஷம் எனக்கு சரியாக ஆகலை. அப்படியே ஒரு 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 80% தான் இருக்குது, பாக்கியெல்லாம் இங்கே இருக்குது, அப்படியே இருக்குது. அதனால சரி நான் போகலை கடைக்கு. போகிறதுக்கு பயம். ஏன்னா அங்கே நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் ஜலதோஷம் பற்றி வந்தாங்கன்னா எல்லாம் இரும்புவாங்க, தும்புவாங்க. அது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கும் கூட தும்மல் வரும், இருமல் வரும். பாவம் யார்கிட்டயே பேச வேண்டி இருக்கும். நம்ம காற்று மூலிமா எல்லாருக்கும் பரவும். யாருக்கும் பரவக்கூடாது. நம்மளால் அடுத்தவங்க தொல்லை ஆகக்கூடாது. நமக்கு வந்த கஷ்டம் அடுத்தவங்க படக்கூடாது. அதனால சரி பரவாயில்ல, வீட்டிலே இருந்துக்கிடுவோம் சேஃபாக. ஏன்னா இப்போ கூட்டம் வேறு நிறையா இருக்கும் எல்லா கடையிலுமே. அது நமக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. நான் 1 வாரமே கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1 வாரம் 10 நாள் அப்படி கஷ்டப்பட்டேன், ஜலதோஷம் வந்துட்டு. அதனால் அந்த கஷ்டம் நம்ம ஒரு உடம்புக்கு வந்துருச்சுன்னா நம்ம கஷ்டம் என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். ஐயோ அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி. நான் கூட நினைப்பேன், இந்த பனியிலெல்லாம் வாக்கிங் போகிறாங்கல்ல, நான் கூட நினைப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய வராங்க, என் பொண்ணு மாதிரி பொண்ணுங்கள்லாம் நிறைய வாக்கிங் வருதுங்க. இப்போ நான் அங்கே வாக்கிங் போகிறதுனால எனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க கிடச்சிருக்காங்க.
அப்போ அவங்களெலாம் பாவம் டெய்லி வருவாங்க. ஏஜில் உள்ளவங்க, என்னோட பெரிய ஏஜில் உள்ளவங்க, என்னோட மற்ற எங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வருதுங்க. அது ஒரு 40, 35, 40 ஏஜில் பிள்ளைங்க வருதுங்க. அதுங்களுக்கு ஓரளவு இம்யூனிட்டி இருக்கும். இப்போ ஏஜில் உள்ளவங்க, எனக்கு கொஞ்சம் பெரியவங்கள இருக்கிறவங்களும் வந்தாங்கன்னா பாவம் எல்லாருக்கும் கஷ்டம் தானே. என்ன தான் ஸ்கார் போட்டு வந்தாலும் தொற்று போட்டு வந்தாலும் அந்த சில் காற்று அடிக்க தான் செய்யுது இல்லையா. காற்றுல வருது, மொய்சர் உள்ளே போயிட்டு அது அப்படியே டெவலப் ஆகி ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி, ஜுரம் அப்படி வந்துடுது. அப்போ நான் நினைப்பேன், ஐயோ பாவம் இவங்களாம் வராங்களே, இவங்களுக்கு கடவுளே எந்த நோயும் கொடுத்துறாரு, எங்களுக்கு ஜலதோஷம், ஜுரம், காய்ச்சல், சளி அந்த மாதிரி எதுவும் கொடுத்துறாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் நான் எப்போவுமே. அதனால் பொங்கல் வருது. உங்கள் வீடெல்லாம் க்ளீன் ஆகிட்டிங்களா? நான் க்ளீன் பண்ணலை வீடு, ஒன்றும் முடியல. எங்கள் வீட்டுக்காரர் சாமி ரூமே க்ளீன் பண்ணிவிடுவார். ஒட்டடெல்லாம் அடித்தாச்சு, ஃபேன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வீட்டை வந்து கூட்டி பெருக்கணும், நல்லா சுத்தமாக துடைக்கணும். கிச்சனை மட்டும் கொஞ்சம் துடைச்சிக்கலான்னு இருக்கேன். மற்றபடி அவ்வளோ ஒட்டடெல்லாம் கிடையாது வீட்டில். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டடெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். மாதத்தை ஒரு நாள் இவர் ஒட்டடை அடிச்சிடுவார். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரணும். அப்பப்போ பெருக்கும் போதெல்லாம் ஒட்டடை அடிக்க சொல்லுவோம். சைடில் உள்ள ஒட்டடைகள்லாம் மேலே வந்து ஒட்டடை படியாமல் நான் பார்த்துப்பேன். வீட்டில் ஒட்டடை படியுது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். எங்கள் பாட்டியே அந்த காலத்தில் எங்கள் பாட்டியே சொல்லுவாங்க, ஒட்டடை படி வைக்கக்கூடாது வீட்டில், நல்லது இல்லை அப்படின்னாங்க. ஒட்டடெல்லாம் அடிக்கணும். மற்றபடி அவ்வளோதான். மற்றது என்ன, நம்ம எப்பயும் ரெகுலராக பண்ணுறது தான். கிச்சனில் வந்து பாத்திரங்கள்லாம் மேலே அந்த மசாலா சாமான்லாம் அடிக்க வச்சுக்கணும், பண்ணணும். அதனால் வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாதிரிக்கு நல்லா இருக்கும் போதெல்லாம் பண்ணினது தான். தீபாவளி பொங்கல் ஒரு 15 நாளுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு அலம்பி தொடச்சி வெயிலில் காய வச்சு தொடச்சி எடுத்து அடுக்கிறது ஒரு காலத்தில். இப்போ வயசு ஆக ஆக நம்மளும் கொஞ்சம் எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். ஆர்வம் தான் இருக்குது, ஆசை இருக்குது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு பார்த்துட்டு அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு சூரிய பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பொங்கல் கொண்டாடலான் இருக்கோம். அப்புறம் நீங்கள் எப்படிலாம் கொண்டாடுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ.